ஹலோ guys, வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மாப்பிளையும் பொண்ணும் வந்துட்டு மறுவிருந்து போக போகிறாங்க. அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நானும் அச்சாவும் நிக்கியும் 3 பேருமே வந்துட்டு கொஞ்சம் மறுவிருந்து போகும்போது வெறும் கையோடு போக முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே பொண்ணோட வீட்டுக்கு அண்ட் அவங்க எங்கே விருந்து போகிறாங்களோ அங்கெல்லாம் கொடுக்கறதுக்காக முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம்னா அவங்க ரெடி ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கொடுத்து அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணல, அங்கே அந்த இது கேக் கட் பண்ணோம் இல்லையா, அதுவுமே வந்துட்டு இந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு கடையில் கிடச்சிரும் அப்படின்றதுனால இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஒரு சில கடையில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குமா, ஸ்நாக்ஸ் ஒரு சில இதெல்லாம் இருக்காதான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தோன்னா எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிரும், ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு அப்படின்றதுனால இந்த கடைக்கு வந்திருக்கோம். பட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நார்மலாக மற்ற கடையில் இருக்கிறத விட கொஞ்சம் இந்த கடையில் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் தான். அது எங்களுக்கு தெரியாது. அச்சா வந்துட்டு கடை வச்சுருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு இந்த கடையில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நம்ம இதெல்லாம் அதிகமாக வாங்குறதும் கிடையாது. பட் வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போலாம் வந்துட்டு இந்த கூல்ட்ரிங்க் செக்ஷன் பார்த்தாலே நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஈவன் ப்ரெக்னன்சியில் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு நிக்கி வந்துட்டு 7-Upலாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு இருந்தார். அந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டார் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நிக்கி வந்துட்டு எப்பயாச்சும் அக்கேஷ்னலாக இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் சாப்பிடும்போது ஒரு பழக்கம் இருக்குல்ல எல்லாருக்கும், பிரியாணி கூடவே ஒரு 7-Up வந்துட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நாங்களும் தான் வந்துட்டு அந்த டைம்லலாம் வந்துட்டு வச்சுருந்தோம். பட் இப்போ அடியோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் வைனும் இருந்துச்சு இங்கே, நான் ஹாலிக் தான், அது வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, சும்மா வாங்கி குடிக்கலாம். அண்ட் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால ஒரு ஐஸ்கிரீமும் நான் வாங்கிக்கிட்டேன். 20 ரூபாய் தான் அந்த ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் டோக்கிக்கு வந்துட்டு ஒரு டாய் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதுக்குள்ளே ஜெம்ஸ் இருக்குமா, ரொம்ப கம்மியாக இருக்குமா, பட் பேசிக்காக விற்கிறது டாய்க்காக தான். ஸோ அதனால் டோக்கிக்கு வந்துட்டு ஒரு குட்டியாக டாய் வாங்கிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2600 rupees ஆச்சு இங்கே ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. பட் அச்சா வந்துட்டு அவருக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி இங்கே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் எங்களுக்கு. மற்றபடி எங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு தெரியாது எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி ஃபில் பண்ணி நாங்கள் வந்துட்டு இனி வேறு ஏதோ ஒரு பொருளாக அந்த ஃபார்மாலிட்டிக்காக வாங்குறது, ஸோ அதை வந்துட்டு வாங்கிறதுக்காக நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அதோடு வந்துட்டு இவங்களும் ரெடி ஆகிட்டு ஆன் த வே வந்துட்டாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், விருந்துக்கு போகிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகும்போது கார் கொஞ்சம் ட்ரபிள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பேட்ரி தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது சரி பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் சார்ஜ் தான் போட்டிருந்தோம் செக் பண்ணுறதுக்காக, ஒர்க் ஆச்சு. அண்ட் அதனால இவங்களை அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு மட்டும் போனோம். அதனால் இவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஷோரூம் போயிட்டு என்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்பி வரும்போது டோக்கியோ அழுது அடம் பிடிச்சி இவங்க கூட வண்டியில் வந்துட்டாலாம். அம்மா கிட்ட வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி மேடம் இவங்க கூட வந்திருக்காங்க. இப்போ இங்கேருந்து வந்துட்டு அவளை நாங்கள் கூட்டிகிட்டு அவங்கள அனுப்புறதும் எங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தான். ஏன்னா இப்போ ரொம்ப அட்டாச் ஆகிட்டோமேமா கூட. இப்போது பயங்கரமாக இங்கே வந்துட்டு நிறைய ஆளுங்க இருக்காங்க விளையாடுறதுக்குன்றதுனால மேடம் ரொம்ப எங்கேஜாக இருக்காங்க. நான் கூட அதிகமாக தேவைப்படுறது போல், நைட்டில் தூங்குறதுக்கு மட்டும்தான் நான் தேவைப்படுறேன். இதான் வந்துட்டு நிக்கி படித்த ஸ்கூலாக அது வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தார். பட்டாம்பி போகிற வழியில் இருக்குது. அண்டு சர்வீஸ் பார்க்கறதுக்காக கொண்டு வந்திருந்தோம். எல்லாமே ஓகேவாக இருக்குது, பேட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த வழி பார்த்திங்களா, ஒரு மலையை வந்துட்டு அதாவது 2ஆக வந்துட்டு இதை சரி பண்ணிவிட்டு ரோடு போட்டிருக்காங்க போல். இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மலை ஃபீல் வருது, இந்த சைடு பார்த்தாலும் மலை ஃபீல் வருது. ஸோ நான் இந்த மாதிரி இப்போல்லாம் எனக்கு வந்துட்டு மலை, அதுக்கப்புறம் அதில் வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தாலே எனக்கு வயநாடு தான் ஞாபகம் வருது. இப்படி தானே இருந்திருக்கும் மலை, இப்படி தானே எல்லாருமே வந்துட்டு வாழ்ந்திருப்பாங்க, இப்படி தானே வண்டிங்கெல்லாம் போயிட்டு வர ஒரு இடமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. போயிட்டு பார்க்கணுன்னு கூட ஆசையாக இருக்குது, பட் டைம் கிடைக்கல. நிக்கி வந்துட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அண்ட் அவங்க திருப்பி வந்ததுக்கப்புறமா டைம் இருந்தால் மேபி சான்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அது நடக்குமான்றது மேக்ஸிமம் தெரியல, ஏன்னா அங்கே சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குது நமக்கு எதுவுமே தெரியாது. அண்ட்
பேசிக்காகவே கேரளானாலே இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு அறியும், எனக்கு அறியும், എനിക്ക് അറിയും. சரி பாடு, அறிஞ்ச பாடு. ആരാ വേണ്ട പറഞ്ഞു ഇപ്പുറത്ത് തിരിഞ്ഞ് പാട് മോൻ കാണും. ടോക്കി മണ്ടസൂടിനി ആരാ ടോക്കി മരുതാനി അറിഞ്ഞ പാട് വിഴിയേ മരുതാനി വിഴിയല്ലേ அடிப்போனி தீபாவளி ஆகாயம் மண் மீது சாயாதோ நிஜமான காதல் தான் நிலையான பாடல் தான் வலையோசை என்றென்றும் ஓயாதோ மருதானி மருதானி கண்ணாம்பூச்சி ஏனடா என் கண்ணா அறிஞ்ச பாடுறே வீடு வீடோ வீடு கட்டுண்டோ வீடு கட்டி ഓക്കേടാ നനഞ്ഞു പോയോ എങ്ങനെ വീട് നനഞ്ഞു പോയി വീടിന്റെ വീട് വീട് ശരിയാക്കിക്കോ ആക്കിട്ടെ ചിക്കബുക്ക് റൈലേ ചിക്കബുക്ക് റൈലേ കലക്കത് പാരി സ്റ്റൈലേ അതന്നെ നാനും പാടി. த்ரிஷூர் ரீச் ஆகிட்டோம். பாதி வழிக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா ஞாபகம் வந்துச்சு, மேமா வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வர டைம் தானே அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மேமா கேஎஸ்பியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே அவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம். டோக்கியோ அவங்க நிறைய பேருக்கு தெரியுன்றதுனால அவங்க கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் காமிச்சிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டில் அவங்க பொண்ணு இருக்கிறதுனால எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. லைக் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ எல்லாமே வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தால் அப்படியே கதை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். டோக்கியோவுக்கு வந்துட்டு டோக்கியோவோட வெரி ஃபேவரட் சுகி வந்துட்டு கொடுத்துட்டோம். சுகி வந்துட்டு டோக்கியோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேலே இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த தால் அந்த பருப்பு மட்டும்தான் வந்துட்டு நான் டோக்கிக்கு கொடுப்பேன். 1 இல்லைன்னா மேக்ஸிமம் 2 அந்தளவுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். கேரளா வந்தால் கண்டிப்பாக இதை நான் அவளுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அது இல்லாமல் நம்ம ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு பார்த்துருப்போம் சேவ் த டேட்டோடது. ஸோ ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் கொடுத்ததுக்கப்புறமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனோட திங்ஸ் தான் இது எல்லாமே. அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிக்கி வந்துட்டு நான் சும்மா வந்துட்டு பீச் வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். அப்போது நிக்கி வந்துட்டு எனக்கே தெரியாமல் சும்மா வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பெனோவில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் சார் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால் ஏற்கனவே ஒரு வெயிலில் தான் நான் வந்துட்டு பயங்கர
பயங்கரமாக கருத்துட்டேன். சன் டேன் ஆச்சுன்னா திருப்பி ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் போல். ஏன்னா 2018 17 தெரியல. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு எங்கள் வீடு ஒர்க் போயிட்டு இருந்துச்சு மே மந்த்து. அந்த டைமில் நான் அப்பா கூட வந்துட்டு கொஞ்சம் அவர் கூட வண்டியில் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவர் கூட நான் போயிட்டுருந்தேன். அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு ஃபேஸ் மட்டும் பயங்கரமாக டேன் ஆச்சு. அதுக்கப்புறமா என்னோடய பாடி கலர் அண்ட் ஃபேஸ் கலர் ரெண்டுமே பயங்கர டிஃபராக இருக்கும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் டிஃபராக இருக்கும்போது நார்மலாக ஒரு ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ஸ்லீவ் போடும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இப்போலாம் நான் அது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அதனாலேயே மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக மாடர்ன் ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாலும் போடுறதுக்கே வந்துட்டு கூச்சப்பட்டுட்டு போடாமல் வச்சுருக்கேன். அண்ட் நிக்கி வந்துட்டு அதுக்கு இடையில வந்துட்டு சார் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஜிம்முக்கு போகிறாராமா, பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காராமா, செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதனால சார் வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஷர்ட்லாம் கழட்டிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த குர்த்தி வந்துட்டு மிந்த்ராவில் தான் வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ண மறந்துட்டேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ப்ரைஸும் வந்துட்டு லைக் 600 or 700 அந்த மாதிரி தான் சொன்னார். அஃபோர்டபுள் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாத்துமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மென்ஸ் வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸாக வந்து கூட இதை போட்டுக்கலாம், இல்லைனா லாங் ட்ரைவ் அந்த மாதிரி டைமில், இல்லை ரெசார்ட்க்கு போகும்போது இந்த மாதிரி பீச் வைப்புக்கெலாம் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் யூனிசெக்ஸ் மாதிரி நம்மளும் அப்பப்போ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. 2-3 தடவை சார் போட்டதுக்கப்புறமா நைஸாக வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆன் ப்ராசஸ் தான். சேவ் த டேட்டோடது. நாங்கள் வந்துட்டு நிழல் பக்கமாக கொஞ்சம் ஒதுங்கிட்டோம். அப்புறம் இவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி சன்னில் சேவ் த டேட் அன்றைக்கி எடுத்து அதுக்கப்புறம் வெட்டிங்க்கு வந்துட்டு நல்லாவே டேன் ஆகிட்டார். இது வந்துட்டு குருவாயூரில் எடுத்தது. ஆல்ரெடி நிறைய கிளிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு குருவாயூரில் இருக்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ரேண்டம் லைஃப் மாதிரி தான் வந்துட்டு இந்த சேவ் த டேட் வீடியோவும் எடுத்திருந்தாங்க. அதுலேருந்து தான் குட்டி குட்டி கிளிப்ஸு. நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு அவுட்புட்டோட வீடியோஸ் வந்துட்டு ஃபுல்லாக போடுறேன். அண்ட் கேரளானாலே வந்துட்டு சாய் அப்படின்ற ஒன்று ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அது கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த லாட்ரி. ஸோ அந்த பேசிக்கில் கூட வந்துட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. வர வழியில் க்யூட்டான ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த பக்கம் வந்து அதிகமாக கடை எதுவும் இல்லை. இந்த ஃபீல்டில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு டீ கடை அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு உட்காரத்துக்கு சேர்லாம் போட்டு அழகாக ஒரு குட்டியாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. கேரளாவில் அங்கங்கே இந்த மாதிரி இருக்குமா. ஆக்சுவலி கல்லெல்லாம் வந்துட்டு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணி விற்றுட்ருப்பாங்களாம். ஸோ இது எனக்கு ஷேர் பண்ணாங்க. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். அண்ட் நாளைக்கு வீடியோ ஏதாச்சும் சுவாரஸ்யமாக இந்த திரிஷூரில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எப்பவும் போல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.